கேஆர் டிவி தமிழ் வியூவர்ஸ்க்கு வணக்கம். சமூக வலைதளங்கள்ல இன்னைக்கு ஹாட் டாபிக்கா போயிட்டு இருக்க ஒரு விஷயம் தான் மங்காத்தா ரீ-ரிலீஸ். மங்காத்தா படத்தை ரீ-ரிலீஸ் பண்ணணும் சொல்லிட்டு ரசிகர்கள் மத்தியில, அஜித் ரசிகர்கள் மத்தியில பெரும் எதிர்பார்ப்பு இருந்துட்டு வந்துச்சு. இந்த நிலைமையில மங்காத்தா படம் ரீ-ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு விஷயம் எப்ப கன்ஃபார்ம் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, படத்தினுடைய இயக்குனர் வெங்கட் பிரபு தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல தி கிங் மேக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபயர் எமோஜிலாம் போட்டு ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இது ரொம்ப பீக் ஆகுது. ஸோ அதனால எல்லாரும் கன்ஃபார்மே பண்ணிட்டாங்க மங்காத்தா வந்து ரீ-ரிலீஸ் கண்டிப்பா ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. மங்காத்தா படத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, அது வந்து நடிகர் அஜித் குமாருக்கு வந்து பாத்தீங்கன்னா 50வது படம். இது அவருடைய சினிமா வாழ்க்கையிலேயே ஒரு திருப்பத்தை ஏற்படுத்துச்சுன்னே சொல்லலாம். இந்த படத்துல வந்து நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப ரசிக்கக்கூடிய அளவில் அவருடைய வில்லனிசம் வந்து பயங்கரமா இருக்கும். ஃபர்ஸ்ட் அதாவது இந்த படத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வாலி திரைப்படத்துல தான் அவர் வந்து ஒரு நல்ல ஒரு வில்லனிசத்தை வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. இரட்டை வேடங்கள்ல நடிச்சிருப்பாரு. அதுல இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்ப அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அவரோட வில்லனிசம் பயங்கரமா இருக்கும். அது மக்கள் மத்தியில பெரும் வரவேற்பு பெற்றுச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்தபடியா மங்காத்தால அவருடைய வில்லனிசம் ரொம்ப பிரம்மாண்டமா இருந்தது. இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே நிறைய எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இது வந்து எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய ஹிட் ஆச்சுன்னே சொல்லலாம். அதனாலதான் அவருடைய சினிமா கேரியர்ல வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு திருப்பத்தை கொடுத்துச்சு அப்படின்னு சொல்றோம். அது மட்டும் இல்லைங்க, அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டங்களில் பெரிய அளவு பிளாக் பஸ்டரோ ஹிட்டோ அந்த மாதிரி படங்கள் இல்லை. 2010ஆம் ஆண்டு இந்த படம் ரிலீஸ் ஆகுது. 2010ஆம் ஆண்டுல தான் அசல் படமும் ரிலீஸ் ஆகுது. ஸோ அந்த காலகட்டத்தில் அந்த படம் வந்து பாத்தீங்கன்னா பாக்ஸ் ஆஃபீஸ் பெருசா ரீச் பண்ணல. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த மங்காத்தா வந்தது. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய க்ரூவே நடிச்சிருப்பாங்க. லைக் அர்ஜுன் சார் இருப்பாரு, த்ரிஷா, அதுக்கப்புறம் வந்து வைபவ், பிரேம்ஜி, லக்ஷ்மி ராய், இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டணியே வந்து இதுல இருக்கும். யுவன் சங்கர் ராஜா மியூசிக்ல ஒவ்வொரு பாடல்களுமே ரொம்பவே வந்து எப்படி சொல்றது, ஒவ்வொரு பாட்டுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கும்னே சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு ரசிக்க வச்ச ஒரு ஒட்டுமொத்த படமா பார்க்கும்போது ரொம்பவே ரசிக்கும் வகையில் இருக்கும். அதில் அவருடைய வில்லனிசம் வந்து கேட்கவே வேணாங்க. ஒவ்வொரு சீன்லயுமே ரொம்பவே வந்து அவருடைய வில்லனிசத்தை வந்து நல்லபடியா, அதாவது வேற மாதிரி இது வரைக்கும் பார்க்காத ஒரு அஜித்தை பார்த்த மாதிரி இவர் வந்து வெளிப்படுத்தியிருப்பாரு. இந்த படத்தை ரீ-ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு செய்தி வெளியானதுக்கு அப்புறமா அஜித் ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புல தான் இருக்காங்கன்னு சொல்லலாம். சமீப காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து படங்கள் ரீ-ரிலீஸ் பண்ணும்போது அது இருந்ததை காட்டிலும் அடுத்து வந்து ஒரு நல்ல வரவேற்பை வந்து பெற்றுட்டு தான் வருது. ரீசெண்டாக அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த படையப்பா. இந்த படத்தை வந்து சின்ன வயசுல தேட்டரில் பார்த்துருக்கவங்கலாம் வந்து அதாவது இந்த டிசம்பர் 12ஆம் தேதி வந்து ஒரு பெரிய திரையில பார்க்கும்போது, அதாவது அப்போ சில விஷயங்கள் நம்மளுக்கு புரியாது. ஸோ இப்போ வந்து அந்த எல்லா விஷயங்களும் புரிஞ்சு அதை வந்து பெரிய ஸ்க்ரீன்ல, அதுவும் அவருக்கு இருக்கிற ஃபேன்ஸ் பேஸ்லாம் வந்து நம்ம வந்து ஃபேன் பேஸ் வந்து நம்ம கணக்கிடவே முடியாது. அந்த அளவுக்கு ஃபேன் பேஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து அதை கொண்டாடினாங்க. அதை நம்ம எல்லாருமே பார்த்துப்போம் கண்டிப்பா. ஸோ அதே மாதிரி இந்த மங்காத்தா படமும் ரிலீஸ் ஆனப்பையும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்டது. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் பேச்சு, அந்த படத்தை பற்றின பேச்சு இருந்துகிட்டு தான் இருக்கு. அது இப்போ ரீ-ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற பட்சத்தில் தேட்டரில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ் இருக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணவே முடியல. ஏன்னா அந்த ஒரு படம் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருந்தது. இப்போ நமக்கு ஒரு படத்தோட கதை தெரியலன்னா பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்காது. ஸோ இதோட கதை தெரிஞ்சு இதை மக்கள் எல்லாரும் கொண்டாடி, அதாவது அஜித் ரசிகர்கள் கொண்டாடி இப்போ அதை ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்ற பட்சத்தில் இது வந்து என்ன மாதிரியான ஒரு திருவிழா மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு கேஆர் டிவி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.